சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, you often say that nobody asks for God. But what if someone asked and God did not come? Is it because they are not really asking for God, or because there is a delay in us realizing that God has already come for us? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். சர்ச் அண்ட் யூ வில் ஃபைண்ட். ஸோ எங்கே தேடுறாங்க ஜனங்க? தேடுறதெல்லாம் ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, ஒரு வீடு, ஒரு ஸ்கூட்ரு இல்லை காரு, கொஞ்சம் பேர் புகழ், இதெல்லாம் தானே ஜனங்க தேடுற விஷயங்கள் இல்லையா? How many people are really seeking God on full-time basis? ஆனால் there are no takers, there are no seekers. நான் I have been working for God at least for 36-37 years. I am yet to find one person who is totally wedded to God. ஓகே, பெர்சன்டேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டோட்டலி சீக்கிங் காடுங்கிற மாதிரி யாருமே இல்லை. அதனால் ஐ ஆம் டூயிங் மை டியூட்டி. திஸ் இஸ் கால்டு இன் ஸ்பிரிச்சுவல் டெர்மினாலஜி சுதர்மம். உன் வேலையை நீ செய்யின்னு அர்த்தம். ஒரு தேள் தண்ணியில் இருந்துச்சு, ஒரு சாமியார் அந்த தேளை தூக்குறாரு, பட்டுன்னு கொட்டுச்சு, வலிக்குதேன்னு விட்டார், திரும்பியும் தூக்குனார், திரும்பியும் கொட்டுச்சு. பக்கத்தில் இருந்து கேட்டான், நீ என்ன லூஸ் ஆயாம், தேள் கொட்டுதுன்னு தெரிஞ்சு அதை போய் ஏன் காப்பாற்றுற அப்படின்னா. இப்போ இந்த ஆள் சொன்னார், கொட்டுறது தேளோட குணம், காப்பாற்றுறது என் குணம், அதனுடைய குணத்தை அது விடாத வரைக்கும் என் குணத்தை நான் விட மாட்டேன், அது கொட்டிக்கினே இருக்கட்டும், நான் காப்பாற்றிக்கினே இருப்பேன் அப்படின்னால. அதனால் என்ன மாதிரி உங்களுக்கு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, இத்தனைக்கும் நான் ஒரு நான் ஆப்ளிகேட்டட் சாமியார். நான் என்ன மற்ற சாமியார் மாதிரி இந்த வேஷம் கட்டின்னு உன்னை சாமியார்னு ஏமாத்துறேன்னா, இல்லை உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்னா இல்லை. ஏதோ சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கும், கொடுக்க மட்டும் தெரிந்தவர் தான் சிவசங்கர் பாபா. I have come to give, I am not come to beg. I am not a beggar because I know I am bigger. கோட்டீஸ்வரன் பிள்ளை சிவசங்கர் பாபா, கொடுக்க மட்டும் தெரிந்தவர் தான் சிவசங்கர் பாபா. தேடியடையும் பதம் சிவசங்கர் பாபா, என்றும் தெவிட்டாத தெள்ளமுதம் சிவசங்கர் பாபா. இவர் அதனால் ஐ நோ த லிமிட்டேஷன் ஆஃப் பீப்புள். ஆனானப்பட்ட அர்ஜுனனும் விவேகானந்தருமே உருப்பட முடியலன்னு சொன்னால், சாதாரண ஜனங்க, குடும்பத்தில் இருக்கிறவன், ஆஃபீஸுக்கு போகிறவன், ஆயிரம் ப்ராப்ளத்தை மென்டலில் வச்சுன்னுக்கிறவன் எப்படி உருப்பிட்டுருவான்னு நான் நம்புவேன். அதனால் ஐ எம் டூயிங் மை டியூட்டி, பட் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிவார்டு, எனி திங் இன் ரிட்டர்ன் ஃபார் மை சர்வீசஸ். இப்போ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனும் உருவாக்கியிருக்கோம், இவ்வளோ வசதிகளை பண்ணியிருக்கோம், பணத்துக்கு யார்கிட்டையும் நம்ப வேண்டியதில்லை, சொந்தமாகவே ஃபண்டிங்கெல்லாம் அழகாக நான் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துகிறேன். இத்தனைக்கு இருந்த இடத்த விட்டு அசையாமல் மைண்ட்லேயே எல்லா வேலையும் செஞ்சுருவேன், எல்லாரையும் வேலை செய்ய வச்சுடுவேன். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மீ. என்ன மாதிரி ஒரு ஆள் கடவுளுக்கே கிடைக்க மாட்டாங்க. ஐ கேன் லுக் அட் காட் அண்ட் டெல் ஹிம், போயா உனியாச்சும் வேலையாச்சுன்ட்டு. பிகாஸ் எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை உலகத்தில், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை இல்லை. ஐ ஹவ் லெஃப்ட் மை ஒய்ஃப், ஐ ஹவ் லெஃப்ட் மை சில்ட்ரன், ஐ ஹவ் லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ எம் டூயிங் திஸ் ஒர்க் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 38 years. இன்னும் வேறு என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில்? ஆல்ரெடி ஐ எம் 77 years. ஸோ ஐ வில் கண்டினியூ டு டூ தி சேம் ஸ்டூபிட் தேங்க்லெஸ் ஜாப். அவ்வளோதானே, இட்ஸ் தேங்க்லெஸ் ஜாப். நன்றியே இருக்காது. பட் ஐ எம் ஸ்டில் பிகாஸ் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி தானே உலகத்தில் நார்மலாக இருந்து ஒரு நாளைக்கு சுடுகாட்டு போயிருப்பேன், இல்லை இடுகாட்டு போயிருப்பேன். இவ்வளோ ஞானத்தை கொடுத்து உலகம் பூரா சுற்ற வச்சு, இவ்வளோ கடவுளையும் கண்ணில் காட்டி, எல்லா பெருவிகளையும் நாம் யாராக இருந்தோம்லாம் புரிய வச்சு எல்லாம் பண்ணிட்டார்ல கடவுள். அது போகும். ஞானத்தை கொடுத்துட்டார் இல்லையா, அது போகும். மற்றபடி இந்த உலகம் நம்மளை மதிச்சா என்ன, மதிக்கா கட்டிருந்தா. மேல்மருவத்தூரில் ஒரு பாட்டுக்குது, ஆசா ஞான சம்பந்தம் எழுது. ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை நான், உனக்காக வந்தவன் தான்
தாயே உனக்காக வந்தவன் தான் இருக்கும். நான் ஊருக்கும் வரல, பேருக்கும் வரல, யாருக்கும் வரல, பராசக்தி உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நாமளும் கடவுளுடைய மகிமை தெரியும், கடவுளுடைய அனுபவங்கள் இருக்குது. அண்ட் கடவுள் என்பவன் ஒரு கர்மாக்களை எல்லாம் மீறி இருக்கிறவனும் தெரியும். எனக்கு ஒரு மலை இருக்குது, அந்த மாதிரி தான் கடவுள். எனக்கும் உனக்கும் ஒரே மாதிரி தான் அன்பு காட்டுவான். நான் உழைக்கிறேங்கிறதுனால எனக்கு ஜாஸ்தியாகும், நீ அவ்வளோவா இல்லைன்றதுனால உனக்கு கம்மியெல்லாம் பண்ண மாட்டான். கடவுளுடைய கருணை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கிது இந்த உலகத்தில். இந்த ரகசியம்லாம் எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் லிமிட்டேஷன் ஆஃப் எ ஃபிசிக்கல் பாடி இருக்குது. ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஜீவாத்மா we are having, and in the sum total of all the ஜீவாத்மா is the பரமாத்மா. கடலில் அலைகள் இருக்குது, அதெல்லாம் ஜீவாத்மா. எல்லா அலைகளும் சேர்ந்தால் அதுதானே கடல், அதுதான் பரமாத்மா. அப்போ நான், நீ, எறும்பு, ஓணாம்பல் எல்லாம் சேர்ந்தா எதுவோ அதுதான் கடவுள். கடவுளும் ஒன்று தனியாக இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் கடவுள்கிட்ட இருக்கும். கிருஷ்ணர் ஜெயிலில் சொந்த அண்ணன் போட்ட போது கூட தன்னுடைய சாத்விக குணத்தை விடாமல் இருந்த தேவகி கிட்ட பால் குடிச்சார். அப்போ சத்துவ குணம் வந்துச்சு. ஆயர்பாடியில் இருந்த யசோதைக்கிட்ட போய் அவள் கொஞ்சம் அடிப்பான். அவகிட்டையும் பால் குடித்தார். அதனால் ரஜோ குணம் பண்ணுவாங்க, பேலன்ஸ் பிட்வீன் ஹார்ஷ் அண்ட் சாஃப்ட். ஒரு ராட்சசி இவளை கொலை பண்ணுறதுக்காக பிரஸ்டில் விஷம் தடவின்னு வந்தா பூதனா, அவகிட்டையும் பால் குடித்தார். அப்போ உன் கடவுள் யார்? 3 குணங்களும் உள்ளவன். இந்த சாத்விக குணங்குது, ரஜோ குணங்குது, தமோ குணங்குது. இப்போ கடவுளை நீ ஏதோ பெரிய அல்வா துண்டுன்னு நினைக்க தேவையில்லை, உங்களை மாதிரியே தான் அவனும். உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லா குணங்களும் அவங்ககிட்டையும் இருக்கும். அதனால் இதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. இப்போத்துக்கு இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு கடவுள்ன்றது ஓகே, நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஸ்மூத் கோயிங் லைஃப் வேணுங்கிறதுக்காக கடவுளை நீங்கள் ஒரு பொரியல் ஊறுகாய் மாதிரி தொட்டுனுக்கிறீங்க. நாங்கள் கடவுளை மெயின் கோர்ஸாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இந்த வேலையெல்லாம் ஊறுகாய் பொரியல் மாதிரி வச்சுருக்கோம். அதுதான் நம்ம 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். எனக்கு கடவுள் மெயின் கோர்ஸு, நான் செய்கிற வேலையெல்லாம் ஊறுகாய் பொரியல். உங்களுக்கு மெயின் கோர்ஸு உங்களுடைய பர்சனல் சைடு, கடவுள்ன்றது உங்களுக்கு ஊறுகாய் பொரியல் அப்பளம். அதுதான் நம்ம 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் காட் இஸ் சேம் ஃபார் ஆல். கடவுள் யாருக்கும் ஒன்றும் தூக்கியெல்லாம் கொடுத்துட மாட்டான். அவன் கர்மாவை அவன் அனுபவிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கிறான், அந்த அறிவை நீ பயன்படுத்தலாம். கடவுள் உனக்கு டிக்டேஷன் கொடுக்க மாட்டார். கடவுள் அன்பு வடிவாக இருக்கான், அதனால் நீ அந்த அன்பை எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ காட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் யூ in the form of love and in the form of wisdom. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்று அழிக்கல் ஆகாத அரண். உன்னை எல்லா ப்ராப்ளத்திலிருந்தும் காப்பாற்றுற ஒரு கருவி இருக்குன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அதுதான் அறிவு. உங்கள்கிட்ட கத்தி இருக்குது, கன்னுக்குதுன்னா விரோதி பிடிங்கிடுவான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை எந்த விரோதியாலும் பிடிக்க முடியாது. செருவருக்குன்னா விரோதிகள். சென்று அழிக்கல் ஆகாத அரண், உன்னை அந்த அறிவு காப்பாற்றுறோம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தற்று. அன்பில்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் இருக்கிற மாதிரி. அதனால் அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்தது அன்றால் அப்படின்னு கம்பர் சொல்கிறான். தேவர்களுக்கே தெரியாத அன்புன்னா என்னான்னு சொல்லிட்டு. அப்போது இந்த உலகத்தில் அன்பு, அறிவு இந்த 2ம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம் ஒரு மாட்டு வண்டியில் 2 குதிரை பூட்டின மாதிரி, மாட்டை பூட்டின மாதிரி ஓட்டணும் வாழ்க்கை வண்டி. உன்னுடைய ஆத்மா தான் அந்த அன்பையும் அறிவையும் வச்சுக்கிட்டு பயணப்படுகிறது. இதுதான் வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே தான். சங்கராச்சாரியாருக்கும் கிரானிக் அல்சர் இருந்துச்சு. ஒரு கண்ணு கொஞ்சோண்டு தெரியும், 1.5 கண்ணு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் அல்சர், கிரானிக் அல்சர் இருந்தது, ஒரு லங் வேலை செய்யாது. ஸோ நீ இவ்வளோ பெரிய மகான் காமாட்சி சுரூபமாக நினைக்கிறவர் கூட ஃபிசிக்கலாக டார்ச்சர் தான். ராமகிருஷ்ணனுக்கு த்ரோட்டு கேன்சர், ரமண மகர்ஷிக்கு ஷோல்டரில் கேன்சர், ராம் சுரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்ல கேன்சர். யூ நேம் ஒன் சாமியார் who was totally protected by God. No one was protected by God. Everyone suffered, maybe more than you. நான் உங்களுக்கெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கர்மா கழியும்.
ஒரு மகான் ஒரே ஜென்மத்தில் கழிச்சாகணும். அதனால் உங்களை விட அவங்களுக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. இன் ஒன் ஜென்மம் அவங்க மற்றவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட். இப்படி தான் வாழ்க்கை என்பது. கடவுள் என்பவன் அந்தர்யாமி. உனக்குள்ளே இருக்கான், எங்கிட்ட இருக்கான், உங்கள்கிட்ட இருக்கான், எறும்பு முதலாகிய ஜீவராசிகள்கிட்ட இருக்கான். அதை விட்டு போட்டு நீ ஏதோ இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி கருட வாகனத்தில் வந்து இறங்குவார், மயில் மேலே வந்து இறங்குவார் அப்படிலாம் நினச்சிருந்தேன்னா உனக்கு ஒன்றும் புரியல ஆன்மீகம்னு அர்த்தம். எல்லாமே உனக்குள்ளே தான் இருந்து நடக்குது. கடவுள் எல்லாம் கடந்து உனக்குள்ளே இருக்கிறவன் தான் கடவுள். மனதானே கருத்தானை உனக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பேசுகிறவனும் அவன் தான், எனக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பேசுகிறவனும் அவன் தான். எந்நேரமும் கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். வெளியில் இருந்தல்ல, உனக்குள்ளேருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அது தெரிஞ்சதுன்னா நீ நேர்மையாக வாழ கற்றுக்குவ. யாரையும் ஏமாற்றக்கூடாது, அன்பாக இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்குவ. எத்துணையும் பேதம் முறாது வாழணுங்கிற வித்தை உனக்கு தெரியும் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். அதனால் காட் இஸ் நெவர் எ நவுன். நவுன்னா என்ன? எ நவுன் இஸ் எ நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் ஆர் திங். ஒரு ஆளுடைய பேர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பேருக்கு கடவுளுடைய பேர் இல்லை? ஜீசஸ்ஸு, ராமர், கிருஷ்ணர், கோவிந்தா, முன்சாமி, குப்சாமி, கோவிந்தசாமி, கண்ணாயிரம் எல்லாமே கடவுளுடைய பேர். ஸோ நேம் ஆஃப் எ பர்சன் கிடையாது. கேளம்பாக்கம், வண்டலூர், மயிலாப்பூர், அமெரிக்கா, அப்போ எந்த பிளேஸில் கடவுள் இல்லை? ஸோ இட்ஸ் நாட் எ பிளேஸ். குரங்கு, பல்லி, ஓணம், அணில் எல்லாம் அப்போ அனிமல் கிடையாது. டேபிள், சேரு, பாட்டில், வாழைப்பழம், திங்கும் கிடையாது. அப்போ காட் இஸ் நெவர் எ நவுன். எ நேம் இதிலெல்லாம் வருது இல்லையா? எதுவும் வரல கடவுள். அப்போ கடவுள் நவுன் கிடையாது. இப்போ கடவுள் யார்? இஸ் எ வெர்ப். வெர்புன்னா என்ன? ஈட்டிங், ஷிட்டிங், சீயிங், கோயிங், கம்மிங். வெர்புன்னா என்ன? ஆக்டிவிட்டி. அப்போ எந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நீ செய்றியோ அந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். இஸ் எ வெர்ப். அதனால் கடவுளுக்கு என்ன பேர்? கர்த்தா. கர்த்தா மீன்ஸ் த டூவர், த டூவர் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஆழவர். இப்போ உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. ஒரு சிலந்தி இருக்குது, அது வாயிலிருந்து எச்செடுத்து ஒரு நெட் ஃபார்ம் பண்ணுது, ஸ்பைடர் நெட். கொஞ்ச நேரம் அதில் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து அங்கே போகுது, பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. கொஞ்ச நேரம்னா அந்த வலையெல்லாம் முழுங்கிடுது. திருப்பி இன்னொரு காம்பினேஷனில் இன்னொரு வலை பின்னுது, அதுக்குள்ளே பூச்சி பிடிச்சி அதை சாப்பிடுது. அந்த மாதிரி தான் கடவுள். கடவுள் எல்லா நெட்டையும் உண்டாக்குறான், அந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கான். அழகிலா விளையாட்டுனாக்கா an endless கேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் சாதாரண ஆளும் இல்லை, உங்களுக்கு புரியாத மாதிரி கடவுள் அசாதாரணமான ஆளும் இல்லை, ரெண்டும் கிடையாது. இஸ் ஸ்டில், தோ இஸ் லிமிட்லெஸ், இஸ் ஆப்ரேட்டிங் வித் லிமிட்டேஷன்ஸ். இஸ் லிமிட்லெஸ், வாசித்துக்கு காணொண்ணாதது, பட் இஸ் ஆப்ரேட்டிங் வித் லிமிட்டேஷன்ஸ். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்கிறார் ஔவை மூதாட்டி. தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு? பகவான் கிருஷ்ணர் குருக்ஷேத்திர யுத்த களத்தில் கர்ணன் செய்த தர்மம் அனைத்தையும் யாசகம் கேட்டாரே, அது தானமா அல்லது தர்மமா? தர்மம் என்பது வாழ்க்கை நெறி, தானம் என்பது கொடை. உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பு, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பொருளையும் நீ மற்றவங்க கூட கேர் பண்ணி ஷேர் பண்ணியானா அது தானம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அது என்னது? எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுதுன்னா கேரிங் அண்ட் ஷேரிங். நம்மகிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்றது. இது தானம். தவம்ங்கிறது வேறு, அது தானத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. உற்ற நோயின் ஒன்றால் உயிர்க்கு உருகன் செய்யாமைன்றார். வாழ்க்கையில் வர்ற சுகம் சோகம் ரெண்டுத்தையும் வித் சேம் மைண்ட், ஈக்குவானமிட்டின்னுவாங்க, அந்த மைண்டோட அக்செப்ட் பண்ணுறது. நன்றே வரினும் தீதே விளையனும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டது எது வந்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த பாவனையில் இருந்தாக்கா தவத்தில் அது ஒன்று, அதுதான் உற்ற நோய் நோன்றல். இன்னொன்று உயிர்க்கு உருகன் செய்யாமை, மற்றவங்களுக்கு முடிஞ்சால் நல்லது செய்கிறது, இல்லை கெட்டது பண்ணாமல் இருக்கிறது. நல்லது செய்தல் அத்தீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்
நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறும் அதுவே இல்லையா. அதான் ரெண்டாவது. அப்போது அறம் எனப்படுவது இதுதான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுறது, முடிஞ்சால் நல்லது, இல்லைன்னா யாருக்கும் கெட்டது பண்ணாமல் இருக்கிறது. அப்போ தானம் வேறு, தவம் வேறு, ரெண்டும் வேறு வேறு. இப்போ தவமும் தவமுடையாருக்கையும் இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் வராது. இது முன்பிறவிகளில் யார் தவத்தை செஞ்சுருக்கானோ அவனுக்கு தான் அந்த புத்தியெல்லாம் வரும். இல்லைன்னாக்கா ஜனங்களால் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெர்ஃபெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லை லைஃப்பை. இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் உருப்படாத உலகம்தான். அதில் இனிய காண்பதன் இயல்பு உணர்ந்தார். அதில் ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு தேடுறான் பார்த்தியா, அவனுக்கு தான் இந்த உலகத்தை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகலும் உலகத்தோடு ஒட்டாத ஒழுகலும் புதிய தவமாம். ஜனங்கள் மாதிரியே இருந்து அவங்க மாதிரியே சாப்பிடு, அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணு, அவங்க பாஷையை பாடு, இது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். ஆனால் யார்கிட்டையும் மாட்டிக்காத, எல்லார்கிட்டையும் அன்பாயிரு. டோன்ட் கெட் அட்டாச் டு எனி ஒன், டோன்ட் கெட் அட்டாச் டு எனி திங். புரியுதா? அது அடுத்த பரிமாணம். இந்த ரெண்டாவது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் உற்றணும் ஒன்றால் உயிருக்கு உருகன் செய்யாமையும் சொல்லிட்டேன். தவத்துக்கு ஏற்கனவே இருந்தவங்ககிட்ட தான் தவம் வரும்னு சொல்லிட்டேன். அண்டு இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாராலேயும் பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நான் சொன்ன அத்தனை மகான்களும் கடவுளுக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க தானே. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கடவுள் கொடுத்த போது கூட அவங்க கடவுளை விடலை. இல்லை, இந்த ஜனங்க மதிக்கணுங்கிறதுக்காகவோ ஒரு இயேசுவும் புத்தனும் எல்லோரும் வந்தாங்க. ஜனங்களுக்காக வரல, அவங்களுக்கு கிடைச்ச அந்த கடவுள்கிட்டேருந்து கிடைச்ச அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா, அதுக்காக அவங்க இதெல்லாம் கொடுக்க வந்தாங்க. அவங்களால யாரையும் வெறுக்க முடியல. அதனால தான் இயேசு சிலுவையில் போடுறாங்க. அப்போ கூட அவர் சொல்கிறார், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபாதர் தே நோ நாட் வாட் தே டூன்றார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியலாது செய்கிறார்கள் என்றார். அவருக்கு தாகம், இடுப்பில் ஒரு சின்ன துண்டு தாங்குது, 2 கை 2 கால் அணி வச்சு சிலுவையில் வச்சுருக்கானுங்க. தாகத்துக்கு தண்ணி கேட்டால் அவங்க ஈர துணியை நினச்சி வாய்க்கிட்ட கொடுக்காம விளையாட்டு காட்டுறானுங்க. அப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போகுது, நான் தாகமாக இருக்கிறேன். இவங்க இந்த மாதிரிலாம் விளையாட்டு காட்டி இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர், ஃபாதர் ஒய் ஹவ் யூ ஃபர்சேக்கன் மீ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அந்த வார்த்தை அவர்கிட்ட வர்ற வரைக்கும் கடவுள் அவருடைய உடல்லேருந்து ஆத்மாவை எடுக்க முடியல. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசையை விடு, ஆசையை விடு, கடவுள் மேல் இருக்கிற ஆசையை கூட விடு, அதுதான் அல்டிமேட். அப்போ பிதாவே என்னை ஏன் கைவிட்டுன்ற போது கடவுள் மேல் இருந்த அந்த இது ஆசை போயிடுது. அப்போ தான் அந்த பரிசுத்த ஆவியானது அவர் உடலை விட்டு வெளியே போகுது. ரமண மகரிஷி வெங்கட்ராமனா கிளம்பி வராரு, விழுப்புரத்திலே இறங்கிறார். ஏன்னா வேலூரில் கால்ரா இருக்குன்றாங்க. ஒரு கோயிலில் போய் படுத்துன்னுட்டு சாப்பிட்டு, இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பஸ் சார்ஜ் வேணுமோ கொடுங்க அப்படின்னு காதில் இருக்கிற கடுக்கனை அங்கே இருக்கிற கோயில் ஐயர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஒரு கடுக்கனை அடமானம் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்னு எழுதி சீட்டு கொடுக்குறாரு. வெளியே வந்தோடனே நம்ம தான் ஊருக்கு போகிறதில்ல மதுரைக்கு அப்படின்னு அந்த அடமான சீட்டு கூட கிழிச்சு போட்டார். அதுதான் ஈஸ்வரனோட ஆயினும் திருப்பியும் நம்ம வரப்போகிறோம், இந்த அடமானம் வச்சா கடுக்கனை மீட்க போகிறோன்ற ஐடியாலாம் அவருக்கு இல்லை. அவள் தான் விட்டது, எல்லாத்தையும் விட்டு விடுதலை ஆகி நிற்பாய்ங்கிற ஒரு மனோபாவம் அவர்கிட்ட இருந்ததுனால ஒரு வெங்கட்ராமனால் ரமண மகரிஷி ஆக முடிஞ்சது. இப்படி எந்த மகானாக இருந்தாலையும் இப்படி தான் இருக்கும். ரத்தனகிரி சாமி ஈபியில் வேலை செஞ்சார். அவர் கடவுளெல்லாம் நம்புற ஆள் கிடையாது. அவங்க அப்பா கிராமத்து மணிகார் சத்தாந்த மொழியாருன்ட்டு. ஒரு நாள் அவரும் ஆற்காடு வீராசாமியெல்லாம் வேலூர் எலக்ட்ரிசிட்டி போனில் கிளர்க்காக இருந்தவங்க. அவங்க ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாக்கா பஸ் ஸ்டாப்பு, இந்த வேலூர் போதில்லை, அந்த பஸ்ஸு தான் அங்கே நிற்கும். பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு இவர் வர்றதுக்கு. இன்னும் அடுத்த பஸ்ஸு 1 மணி நேரம் கழிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மலை மேலே போகிறாரு. போய் ஐயர கொஞ்சம் கற்பூரம் காட்டியா அப்படின்றார். ஐயர் சொல்கிறாரு, கற்பூரம் இல்லைங்களே மொழியார அப்படின்றாரு. பூ, அவனுக்கே கற்பூரம் இல்லை, இவெல்லாம் கடவுடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த முருகன் கையில் இந்த வேலு இப்படி அசைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு காட்சி காட்சி ஆண் கத்தின்னு போய் முருகன் மேலேயே விழுண்டார். போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலேருந்து ஒரு அழுக்கு துணியை கோமணம் மாதிரி கட்டிக்கிறார்.
இதை பார்த்துட்டு ஐயருக்கு பயம் வந்துச்சு. ஊருக்குள்ளே ஓடி போய் சச்சிதானந்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்றாங்க. அவங்க மாட்டு வண்டி கட்டின்னு வேறு பார்க்கறதுக்கு வராங்க. வயசானவங்க வர்ற வழியில் அந்த வண்டி கொடை சாஞ்சிச்சு. மேலே வந்த உடனே வாப்பா போகலாம் வீட்டுக்குன்னு கெஞ்சுறாங்க. இவர் ஒரு கரியை எடுத்து எழுதுறாரு, இனி இது இங்கே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். அவங்க கெஞ்சுறாங்க, எதா இருந்தாலையும் வீட்டில் போய் எல்லாம் பார்த்துக்கலாம்பான்னு. குன்றூரை குமரன் என்னை ஆட்கொண்டு விட்டான், நீங்கள் வந்த வண்டி கொடை சார்ந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறார். அப்போது ஏதோ பவர் கட்சிக்குது இந்த ஆளுக்கு. கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்து இவருக்கு போட்டு அவரும் சாப்பிட்டு மேலேயே படுத்துக்கினார். ஆரம்ப காலத்தில் ஒரு ஹோட்டல்லேருந்து இவருக்கு வரும், அது அவங்களுக்கு பே பண்ணின்னு இருந்தார். இவருக்கு வர்ற அந்த காணிக்கையிலேருந்து பே பண்ணிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள். அப்புறம் என்ன பிளான் பண்ணிட்டா உக்காந்தார். ஒரு சச்சிதானந்த மூலியார் பாலமுருகன் அடிமையாக ஆனது இப்படி தான் பிளான் பண்ணிட்டா நடந்தது. இதெல்லாம் அந்த ஸ்பரத மூமெண்ட் வாங்க, அந்த நேரம் வருகிற போது நடந்தோம். இதே மாதிரியான அனுபவம் இன்னொருத்தருக்கும் கிடைச்சது. முருகர்கிட்ட 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் இடும்பன், இன்னொருத்தர் கடம்பன். எங்களுக்கு பார்த்தியா இடும்பன் கடம்பன். அதில் அந்த இடும்பனாக இருந்து காவடியெல்லாம் தூக்கின்னு போய் பழனி மேலே எல்லாம் செட் பண்ண ஆள் தான் ரத்தனகிரி சாமி. இந்த கடம்பனுங்கிற ஆள் இங்கே நுங்கம்பாக்கத்தில் சீதாராம சுவாமிகள் இருந்தார். சான்லி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தார். அவர் இந்த மாதிரி போகிற போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய மகான் அவருக்கு ஒரு கையில் ஒரு குச்சி கொடுத்து ஏதோ ஆசீர்வாதம் பண்ணார். அவருக்கு கையில் நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டு நாக்கில் கற்பூரம் வச்சுட்டாக்கா அருள் வாக்கு கொடுப்பார். அதுக்கப்புறம் இங்கே லைலா காலேஜ் பக்கத்தில் சீனிவாச நிகேதனம் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் அவர் திருவேற்காடு ராமதாஸ் சுவாமி இல்லையா, அவர்கிட்ட இருந்தார். ராமதாஸ் சுவாமி இதுக்கு என்ன பேர், கர்மாரி அம்மனுக்கு நடேச நிகேதனம்னு பேர் வச்சார் அவர் குரு பேரில். அவர்கிட்டருந்து இவர் வந்தனால இவரும் சீனிவாச நிகேதன் ஒன்று வச்சு வாடகை வீடு ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே ஜனங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணுவார். ஆனால் இங்கே கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு சிரவணத்துக்கும் திருவோணத்துக்கு இங்கேருந்து 2 பஸ்ஸில் எல்லாரையும் கூட்டின்னு போய் அங்கே கோயிலெல்லாம் பெருக்கி மூழ்கி எல்லாம் சுத்தம் பண்ணி கூட 2 ஐயங்கார் கொக்குங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு கூட்டான் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் அந்த சாதம்லாம் வச்சு கொடுப்பாங்க இலையில். அதுக்கப்புறம் நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டு எதிரில் வர்றவங்களுக்கெல்லாம் குச்சியை தலைமையில் வச்சுக்கிட்டு வாக்கு கொடுப்பார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு. இப்படி எந்த ஆள் சாமியார் ஆகிறனாலையும் அதுக்கு ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கும். இல்லாதவன் யாரும் சாமியார் ஆகிறதில்ல. ஆன பின்னால் அவன் என்ன ப்ரொடக்டிவாக செய்கிறான்றதை வச்சு தான் அதில் சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைன்னா கோயந்தான். நிலையின் தெரியாத அடங்குவது என்பது வேறு, குன்றின் அணையாரும் குன்றுவது என்பது வேறு. இப்போ எவ்வளோ சாமியாருங்க இப்படி தான் கீழே விழுந்துட்டாங்க. அப்போ நீ பார்க்கணும், நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். கீழே நெருப்பில் ஒரு ஆறு ஓடுது, அதுக்கு மேலே தலைமுடியை வச்சு ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க. நீ அந்த முடி கருகி கீழே போகிறதுக்குள்ளே அந்த பிரிட்ஜு மேலே போயிடணும். அப்போ ஆன்மீகம் என்பது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியும். அப்பப்போ தொட்டு பார்த்துக்கணும். நான் உங்கள்கிட்ட 1 லட்சம் கொடுத்து பேங்க்கில் கட்ட சொன்னால் இந்த பேங்க்கில் போகிறதுக்குள்ளே 8 தடவையாக தொட்டு பார்த்துக்கோ. அதை வச்சே இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிடும் நீ ஏதோ வச்சுன்னுக்கிறேன்ட்டு. அப்பப்போ தொட்டு பார்த்துக்க வேண்டியிருக்கு, இருக்கா போயிடுச்சு. அந்த ஜாகிரதையோடு இருந்தால் உன் பவர் உங்கள்கிட்ட இருக்கும். தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் பைபிள். தகுதி அற்றவனிடத்திலோ உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் நான் டிசர்விங், மூட்டுக்கிறத பிடிங்க அடுத்தால் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. God gives you the power only for doing His work, not to make you rich or not to make you something. நீ ஒரு டாக்டர்னு வச்சுக்கோ, நீ எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். உனக்கு நீ படுத்துக்கு நான் கரெக்டாக பண்ணிக்குவேன். அந்த மாதிரி அந்த பவர் உனக்கு யூஸ் ஆகாது. உனக்கு கடவுள் கொடுக்குற பவர் மற்றவங்களுக்கு கடவுளுடைய வேலை செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர உனக்கு யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்க வேண்டியது. ஸோ ஒத்த சாமியார் ஆகிறதுக்கும் பழைய வாசனை இருக்கும். அதை வச்சு உருப்படுறதும் உருப்படாமல் போகிறதும் அவன் தலையெழுத்து. நீ கரெக்டாக இருந்தால் நீ நினச்சதெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின்
வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறோம் எல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதனால் எல்லாராலையும் தவம் பண்ணி சக்சீட் ஆக முடியறதில்லை. எத்தனையோ பிறவிகளால் தான் ஒரு மகான் உருவாகிறான். நான் உங்களை மாதிரி தானே அவங்களும். ஆனால் அந்த ஒரு மகான் ஆகி ஒரு 10 பேர் அவங்கள கும்பிட்றதுக்கு ஒரு காரண காரியம் இல்லாமையாக இருந்திருக்கும். அது தெரிஞ்சாக்கா உருப்பிட்டுருவாங்க, தெரியலன்னா கெட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் எல்லா சாமியாருங்களும் நல்லவங்க தான். ஆனால் அந்த எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கங்கிறத வச்சு நல்லது கெட்டது நடக்குது, அவ்வளோதான். ஓகேவா? பாடலாமா? ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.